இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவ மேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகிறேன். யாசுவ தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய மத்தியில் அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் ஒரு பண்டிகை நாளாக இருக்கிறது. குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனி வருகிற ஒரு நாள். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்று சொன்னால், இந்த உலகமானது துக்க நாட்களை அனுசரித்து கொண்டிருக்கிறது. 40 நாட்கள் துக்க நாட்கள் என்று சொல்லி அனுசரித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற தேவன் மரணத்திற்கு கடந்து போகிற காலகட்டமாக யோசிக்கிறபடியினால் இது துக்க நாட்களாக இருக்கிறது. வருகிற வெள்ளிக்கிழமை அது துக்க நாள் இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை நல்ல வெள்ளிக்கிழமை. ஆங்கிலத்திலே அதை குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்கள். குட் ஃப்ரைடே என்று சொன்னால் அது துக்க நாள் இல்லை, அது சந்தோஷமான நாள். அப்படியானால் துக்க நாளினுடைய ஊடாய் இந்த சந்தோஷமான நாள் எப்படி வந்தது? அப்போ துக்க நாள் என்றால் என்ன, சந்தோஷமான நாள் என்றால் என்ன சொன்னால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை வருகிற ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் நல்ல நாள் என்று சொன்னால் அது உங்களுடைய பாரம்பரியத்தின்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளாக இருக்கிறபடியினால் அது நல்ல நாள். ஆனால் அடிக்கப்படுகிற நாள் எப்படி அந்த நாள் நல்ல நாள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் வேத புஸ்தகத்தை திறந்து லூக்காவுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 32, 33 ஆகிய வசனங்களும் 50லிருந்து 56 வரை உள்ள வசனங்களையும் யாராவது வாசிங்க. குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானாய் இருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதனுமாய் இருந்தான். அவன் பிலாத்தினிடத்தில் போய் யாசுவாவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையிலே வைத்தான். அந்த நாள் ஆயத்த நாளாய் இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. கலிலியாவில் இருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி கற்பனையின் படியே ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே யாசுவ மேசியா கொல்கொல்தா என்கின்ற மலையிலே சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்து போனார் என்கின்ற செய்தியை நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். ஆனால் மரித்த பின்பு அவரை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போனார்கள். மரித்த இடத்திலிருந்து அடக்கம் பண்ணுகிற இடம் வரைக்கும் சிலர் அவருக்கு பின்பாக கடந்து போனார்கள். அந்த கடந்து போனவர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிற போது மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதனுடைய 55லிருந்து 56 வரைக்கும் வாசிப்போமையானால், அநேக ஸ்திரீகள் தூரத்திலே நின்று பார்த்தார்கள். மதலேனா மரியாள், யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாள், செபதேவின் குமாரனுடைய தாய். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களில் அவருக்கு அன்பாயிருந்த சீசன் என்று சொல்லி சிலர் மாத்திரமே கொல்கதா மலையிலிருந்து அவருடைய கல்லறை வரைக்கும் கடந்து போனார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சீசர்கள் எங்கே போனார்கள்? அவரிடத்திலிருந்து அற்புதம் பெற்றவர்கள் எங்கே போனார்கள்? அவரை நம்பினவர்கள் எங்கே போனார்கள் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. யாரும் இல்லை. அப்படியானால் அவரை பின்பற்றினவர்கள் எப்படிப்பட்ட கோணத்தில்
அவரை பின்பற்றினார்கள். நிசாரமாக இந்த ஊரிலே நான் பார்க்கிற போது யாராவது ஒரு ஆள் மரித்துவிட்டால் பக்கத்தில் உள்ளவர்கள், அவரை தெரிந்தவர்கள், அவருக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லி பலர் கூடி அந்த சடலத்தை அடக்கம் செய்வார்கள். ஆனால் யோசுவா தேவன் மரித்த போது சிலர் மாத்திரம் அங்கே நின்றார்கள். அவருடைய ஒரு சீசன் பயந்து பயந்து அவரை பின்பற்றினான். பலர் ஓடி மறைந்து விட்டார்கள். தனக்கு அன்பாயிருந்த சீசன் ஒருவன் மாத்திரமே அங்கே இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அது யோவான். அப்படியானால் மற்றவர்கள் என்ன ஆனார்கள்? இதுதான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்று என்ன நடந்ததோ அது இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் துக்க நாட்களையும் பண்டிகை நாட்களையும் அவர் அடிக்கப்பட்டார். முக்கியமாக நான் இருந்த அந்த மார்க்கத்தை பார்த்தீர்களேயானால் ஒரு காலத்தில் அவருடைய துக்க நாளை அனுசரிக்க 14 ஸ்தலங்கள் கொண்ட ஒரு சிலுவை பாதை என்று சொல்லி ஒன்றை வைத்திருப்பார்கள். எதற்காக 14 ஸ்தலங்கள்? அவர் 3 முறை கீழே விழுந்தார். சவுக்கால் அடித்து அவரை எழுப்பினார்கள். தூக்க முடியாத அந்த சிலுவையை, பாரச் சிலுவையை அவர் தூக்கிக் கொண்டு போனார். எதற்காக? யாருக்காக? ராஜா அவரை விசாரித்தவன் சொல்கிறான், இவரிடத்தில் நான் ஒரு பாவமும் அறியேன், இவரை நான் விட்டுவிடுகிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், இல்லை, இவனை சிலுவையில் அறையுங்கள், இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி கத்துகிறீர்கள். என்ன காரணம்? என் பாவத்தை இவன் சுமக்கட்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறீர்கள். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். செய்திக்கு முன்பாக நம் ஆழமான காரியத்தினுடைய ஊடாக இதை சிந்திப்போமானால் நன்றாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே பாவத்தை சுமந்து செல்ல ஒரு மிருகம் ஒன்று வேண்டும். அந்த மிருகத்தினுடைய உடலிலே பாவத்தை சுமந்தால் அந்த மிருகம் பாலைவனத்திலே துரத்தப்பட வேண்டும். பாலைவனத்தில் துரத்தப்பட்ட மிருகம் பாவத்தோடு திரும்ப வரக்கூடாது. வந்தால் பாவம் மன்னிக்கப்படாது. இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த மிருகம் யார் என்று கேட்டால் யோசுவா. இந்த யோசுவா ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து தான் ஒரு பலிபிரமுகமாக அங்கு பாலைவனத்தில் துரத்தப்படுகிற சம்பவத்தை இங்கு தேசத்திலிருந்து துரத்தப்படுவதற்காக அவரை சிலுவையில் அறைகிறார்கள். இப்ப சிலுவையில் அறைஞ்சு அவர் செத்துட்டாரு. ஆனா அங்க பாலைவனத்தில் துரத்தப்பட்ட மிருகம் திரும்பி வரக்கூடாது. ஆனா இங்க 3வது நாள் வந்தார். அப்படியானால் வேத பிரமாணத்தின்படி, நியாய பிரமாணத்தின்படி பாவம் மன்னிக்கப்படாதல்லவா? அறிய வேண்டிய ரகசியம் இது. உலக மக்களுக்கு இது புரியவில்லை. பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் பாவத்தை சுமந்த மிருகம் திரும்பி வரக்கூடாது. இவர் ஆட்டுக்குட்டியாம். இந்த ஆட்டுக்குட்டி இப்போது பாவத்தை சுமந்து விட்டதாம். சுமந்த ஆட்டுக்குட்டி பாளையத்தை விட்டு கடந்து போய் மரணத்திற்குள்ளாக கடந்து போய் மறுபடி வந்திருக்கிறது. வந்ததனால் தானே உயிர்ப்பு என்று சொன்னீர்கள். அப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் நம்முடைய பாவத்தை சுமந்தவர் மறுபடி நம்முடைய பாவத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்தாரா? என் கேள்வி இதுதான். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், அவர் தம்முடைய ஜனத்திற்காக அடிக்கப்பட்டார், அவர் இரத்தம் சிந்தினார், மரித்தார், ஒரு பாவமும் செய்யாத அவர் ஜனங்களின் பாவத்தை தன்மேல் சுமந்து அவர் மரணத்திற்குள்ளானார், மரித்து போனார், 3வது நாள் அவர் எழுந்திருந்தார், இயேசு உயிர்த்தார். சொல்லுகிறீர்களா? ஆம், எல்லாரும் சொல்றாங்க. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி
உன் பாவத்தை அவர் சுமந்திருந்தால், பாவத்தோடு கூட போனவர் திரும்ப வந்துவிட்டால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது, மன்னிக்கப்படாது. இது சட்டம், இதுதான் வேத புஸ்தகம். அப்படியானால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த பண்டிகைகள், முக்கியமாய் துக்க நாட்கள், சிலுவை பாதைகள் அல்லது உயிர்ப்பு, நான் ஈஸ்டர் சொல்ல மாட்டேன், அது வேற ஒரு ஆளுக்கு பேர், உயிர்ப்பு, இவைகள் எல்லாம் ஏன், எதற்கு? ஒன்றை புரிந்து கொள்ளணும், பாவத்தை சுமந்தவர் மறுபடி வரவில்லை. ஒத்துக்க முடியுமோ என்ன எனக்கு தெரியல. பாவத்தை சுமந்தவர் சுமந்த வண்ணமாக போனார், பாவத்தை சுமந்தவர் வரவில்லை. ஆமென். ஏனென்றால் சீயோன் உழு நிலமாக, விவசாய நிலமாக ஒரு நாள் உழப்படும். உழப்பட்ட சரீரம் மறுபடி வரக்கூடாது. அதுதான் பாவத்தை சுமந்த சீயோன். வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கறது இல்லை, எதையோ ஒன்று சொல்லிட்டு போறோம். எனக்கு தெரிஞ்சு அடிக்கப்பட்டவர் மறுபடி வரவில்லை. அந்த சரீரம் இந்த பூமியில் வரவில்லை. அடிக்கப்படாத ஒரு சரீரம் வந்தது, வந்தால் மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும். நான் சொல்வது அநேகருக்கு புரியாது, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஒருவேளை நீங்கள் அடிக்கப்பட்ட யாசுவா, அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, நான் இப்போ யாசுவா இயேசு கிறிஸ்துன்னு சொல்றது என்ன அப்படின்னா, இயேசு என்ற பெயர் யாருக்கு தரிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்தான் யாசுவா. உண்மையான தேவன் அவர்தான். அவருக்கு இயேசு என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் புறஜாதிகள் மத்தியில். அவருடைய ஜனத்தின் மத்தியில் அவருடைய பெயர் யாசுவா தான் இன்று வரைக்கும். மேசியா, இந்த வேதத்தில் அவருடைய பெயர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேசியா வருவார், மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனா நான் சொல்றேன், மேசியா திரும்ப வந்தாரா? பிரைஸ் யாசுவா. மேசியா என்பது இந்த சீயோனாகிய இந்த சரீரம். ஆமென். ஆனால் அடிக்கப்பட்ட சரீரம் வந்திருந்தால் ஏன் கல்லறை தோட்டத்திலிருந்து வெளியில் வந்தபோது அவரை பார்த்தவர்கள் ஒரு விவசாயி என்று சொல்லி அடையாளம் தெரியாதபடி விவசாயி என்றார்கள். எம்மாவூர் சீசர்கள் அடையாளம் தெரியாதபடி வழிப்போக்கன் என்றார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்து இந்த வேதம் சொல்லுகிறது, பாவத்தை சுமந்து புறப்பட்டு போனவர் மறுபடி திரும்பி வரக்கூடாது. அப்படியானால் வந்தவர் யார்? ஆமென். அது அடிக்கப்பட்ட சரீரம் அல்ல. சரீரம் உருமாறி தியாபனி பாடி புதுப்பிக்கப்பட்ட ஒரு சரீரம், ஆவிக்குரிய சரீரம் வந்தது. அதனால் தான் அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டறையில் இருந்தபோது கதவு திறக்கப்படாமலே அவர் உள்ளே நுழைந்தார். எம்மாவூர் சீசர்கள் பார்த்து கொண்டிருந்த போது, சாப்பிடுவதற்காக ஜெபிக்கிற போது, ஜெபம் முடிந்தது, ஜெபித்தவரை காணவில்லை. காரணம், உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தேவன்தான், யாசுவா தான். ஆனால் அடிக்கப்பட்ட சரீரம் மறுபடி வந்திருந்தால் சுமார் 3-3.5 வருஷங்கள் பார்த்தவர்களுக்கு ஏன் அடையாளம் தெரியவில்லை? 3 நாள் தானே வித்தியாசம். நான் உங்களை பார்த்து எத்தனை நாட்கள் இருக்கும், என்னை பார்த்து எத்தனை நாட்கள் இருக்கும், என்னை ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது அல்லவா? கழிந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம், கழிந்த வெள்ளிக்கிழமை பார்த்தோம். வெள்ளியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம பார்க்கவில்லை. ஆனால் என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டால் தெரிகிறது. உங்களை எனக்கு தெரிகிறது. ஏன்? உயிரோடு எழுந்தவரை அடையாளம் தெரியவில்லை. யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. அவரை அதிகமாக நேசித்த மார்த்தாள் மரியாளுக்கு ஏன் தெரியவில்லை? உருமாற்றம் அடைந்து வந்திருந்தது. எப்படிப்பட்ட உருமாற்றம் என்று சொன்னால், ஒரு தவளை குஞ்சுக்கு நாட்டு பழக்கப்படி உம்பிழுத்தை என்று சொல்லுவார்கள், அப்படித்தானே? இந்த உம்பிழுத்தைக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வால் இருக்கும். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரவுண்டா இருக்கும், ஒரு வால் நீட்டமா இருக்கும். இது பருவநிலை மாற்றத்தினால் வளர்ந்து வளர்ந்து
ஒரு தவளையாக மாறுகிறது. தவளையாக மாறுகிற போது வால் இல்லை, அந்த வட்ட வடிவம் இல்லை, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. சேம் இதே மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை, ஒரு வண்ணத்து பூச்சி, சாதாரண புழுவாக இருக்கிற அந்த வண்ணத்து பூச்சி பருவநிலை காலமாக மாற்றமடைந்து சிறைகள் அடித்து பறக்கிறது. என் பரம தகப்பன் உருமாற்றம் அடைந்தார். அவர் அடிக்கப்படும்படியாய் ஒரு சரீரம் உண்டாயினது, அவர் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் ஒரு சரீரம் உண்டாயிருக்கிறது. பிரைஸ் யாசுவா. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் உன்னையும் என்னையும் பார்த்து யாசுவா சொல்லுகிறார், நீ பிறந்திருக்கிறது மாம்ச சரீரத்தில், இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்காது. அப்ப நீ மறுரூபம் அடையணும். உனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிற தேவன் 3 மறுரூபத்தை கொடுத்திருக்கிறார். பூமியில் இருக்கிற போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆத்மாவும் 3 முறை மறுரூபமாக வேண்டும். இன்றைக்கு உன்னிடத்தில் மறுரூபம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தின் அசுத்தங்களையும் இந்த உலகத்தின் பாவங்களையும் வெறுத்து இந்த உலகத்தின் அதிபதியை எதிர்த்து நீ எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிக்க முடியும். உன்னிடத்தில் மறுரூபம் இல்லை என்று சொன்னால் இதை யாரும் பிரசங்கிப்பதில்லை. உன்னிடத்தில் மறுரூபம் இல்லை என்று சொன்னால் உன்னால் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். ஆனால் யாசுவா மேசியா சிலுவையில் அடிக்கப்பட்ட போது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவரை நேசித்தவர்கள் எப்படிப்பட்ட பாசத்தினுடைய ஊடாய், நேசத்தினுடைய ஊடாய் அவருடைய அருகாமையில் நின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே மறுரூபத்தினுடைய ஊடாய் நாம் கடந்து போக முடியும். இல்லையானால் முடியாது. அங்கிருந்த ஒரு கூட்டம் என்ன நடந்தது என்று சொன்னால், லூக்காவினுடைய புத்தகம் 23வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனத்தை யாராவது வாசிங்க. அப்பொழுது யாசுவா, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமென், அல்லேலூயா. இங்க ஒரு கூட்டம் யாசுவாவுடைய பாதத்தில் நின்று கொண்டிருந்த கூட்டம். அவர் அடிக்கப்படுகிறார், அவர் உபத்திரப்படுகிறார், அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். எல்லாவற்றையும் பார்த்த கூட்டம் எதற்காக நின்றது என்று சொன்னால், அவருடைய வஸ்திரத்தை பங்கிடுவதற்காக. அவருடைய வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம்? தையல் இல்லாத வஸ்திரம். அவர் வளர வஸ்திரம் வளர்ந்து கொண்டிருந்தது. நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யாசுவா வளர வளர, அவருடைய சரீரம் வளர வளர, அவருடைய வஸ்திரம் வளர்ந்தது. அப்படிப்பட்ட வஸ்திரத்தை பங்கிடுவதற்காக 4 பேர் முயற்சித்தார்கள். 4 பேர் சேர்ந்து அந்த வஸ்திரத்தை கிழித்து பங்கிட்டு கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. யோசித்து பாருங்களேன். அந்த வஸ்திரத்தினுடைய தன்மை அறியாமல் உலக பொருள் மீது ஆசை வைத்து தேவனுடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஆமென். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற போது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, ஆமென், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தித்திருக்கிறார் என்றார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் உடல் தேவைக்காக இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் கடந்து வருகிறீர்கள். என்ன தேவை? அடிக்கடி எனக்கு தலைவலி, அடிக்கடி எனக்கு வயிற்று வலி, அடிக்கடி எனக்கு பிசாசு பிடி, அடிக்கடி எனக்கு கஷ்டம், அடிக்கடி எனக்கு கடன் தொல்லை, அடிக்கடி வியாதி. இதுக்கு தான் இன்னைக்கு எங்க வரீங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் வரீங்க. இது யார் மாதிரி அப்படின்னா, போர்ச்சேவர்கள் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டார்கள் அல்லவா, உலக தேவை. அதற்காகத்தான் சபைக்கு வருகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் ஒரு முறை தான் கொடுப்பார். இன்னொரு முறை கொடுக்க வேண்டுமானால் அது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, வேதத்தை நம்புங்க. நான் எதற்காக தேவ சமூகத்தில் வருகிறேன்? இன்னைக்கு அநேகருக்கு இது புரியல. உனக்கு அடையாளத்தையும் அற்புதத்தையும் தந்தாரா என்று கேட்டால் தந்தார். என் தேவன் அதிசயம் செய்கிறவரா? ஆம். என் தேவன் அற்புதம் செய்கிறவரா? ஆம். எப்ப? அறியப்படாத நாட்களில் நீ அறியும்படியாய் உனக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் உனக்கு செய்து அவர் தன்வசம் இழுத்துக் கொள்வார் என் தேவன்.
அறிஞ்ச பிறகு எதுக்கு உனக்கு இன்னும் திரும்ப அடையாளத்தை தரணும்? நான் தான் பாஸ்டர், பாஸ்டர் தெரிஞ்ச பிறகு இனி 9 தடவை ஒன்று வந்து நான் பாஸ்டர்னு சொல்லணுமா? எந்த அப்பனாவது நான் தான் அப்பன்னு சொல்லுவானா? ஐயா சொல்லியிருக்கீங்களா ஐயா பிள்ளைகள்கிட்ட போய்? இல்லையே. ஒரு நாள் பிள்ளைகள்கிட்ட, மக்களே அப்பா வந்திருக்கு பாரு, அந்த சின்ன வயசில் கற்றுக் கொடுத்தது தான். இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு வேலை என்னடான்னு அப்பாவை காட்டி கொடுக்குறதா வேலை? இது என்ன கான்செப்ட்னு எனக்கு புரியல. இன்னைக்கும் ஏன் அதிசயத்தை அற்புதத்தை தேடுற? உங்ககிட்ட சொல்லப்பட்ட காரியத்தினுடைய ஊடாய் நீ கடந்து போகாததினால் சத்ரு உன்னிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமேயானால், உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். வாசிக்கப்பட்ட வேத பகுதி என்ன சொல்லுது? உலக கவலையினால் தேவனை அறிகிற அறிவு உன்னை விட்டு கடந்து போகுமா? யாரெல்லாம் சரீரத்திற்கு உண்டான தேவைகளை தேவ சமூகத்தில் வைக்கிறீர்களோ அவருடைய விசுவாசம் தகர்ந்து போகும். இதுதான் உண்மை. என் பிள்ளை பற்றியா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியை பற்றியா இருந்தாலும் சரி, எங்கள் அம்மா அப்பாவை பற்றியா இருந்தாலும் சரி, கேட்கவே அது செய்யாதீங்க. ஏன்னா அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். நீ கேட்காதப்பா, நான் தரமாட்டேன், ஆனால் நான் சொல்கிறத நீ செஞ்சால் உனக்கு நான் எக்ஸ்ட்ரா தருவேன் சொல்லியிருக்கிறார். புரியல, என்ன பண்ணுறது? எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியும்? உலகத்துக்கு தான் புரியல. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? இன்னும் இதுக்கு தானே வர. ஒரு அதிசயம் நடந்து விடாதா? ஒரு அற்புதம் நடந்து விடாதா? ஒரு விடுதலை கிடைத்து விடாதா? ஆனால் நான் தேவ சித்தம் செய்ய மாட்டேன். தேவன் எனக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். செய்யவே மாட்டார். அடிமைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். உபத்திரப்பட்டுட்டு தான் இருக்கணும். போராடிட்டு தான் இருக்கும். அதில் மாற்றம் இல்லை. அறியாதவனுக்கு தெரியாதவனுக்கு தேவன் அடையாளம் செய்வார், அற்புதத்தை செய்வார். தெரிந்த உனக்கு எதற்கு என்று கேட்கிறேன். ஆனால் நீ இன்னும் மாம்ச பசிக்காக, சரீரத்தினுடைய தேவைக்காக, உலக கவலைக்காக தேவனை தேடுகிறாய். என்ன சொன்னாலும் செவிடங்காதுல சங்கூதுன கதை தான். அதனால தான் உனக்கு விடுதலை இல்லை. வாசிங்க யாக்கோபனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்கிறது? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனாகிறான். நல்லா கேட்டீங்களா வசனத்தை? உலக சிநேகிதத்தினால், உலகத்தின் மேல் உள்ள பாசத்தினால் தேவ சமூகத்தில் போய் உனக்கு வேண்டப்பட்ட, சரீரத்திற்கு வேண்டப்பட்ட தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என்னைக்காவது ஆத்மாவுக்கு தேவையானதை கேட்டிருக்கிறாயா? அது உனக்கு என்ன தேவைன்னே தெரியலையே. யாருக்கு தெரியும் உன் ஆத்மாவுக்கு என்ன தேவைன்னு? யாருக்காவது தெரியுமா? நீ ஆத்மாவுடைய தேவையை கேட்டுப்பாரு, நீ கேட்பதை விட அதிகமாக கொடுப்பார் என் தேவன். நீ இன்னும் சரீர பிரகாரமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஏன்னா உன்னை உள்ள கொண்டு வந்த நேரமே உன்னுடைய சரீர பிரகாரமான காரியத்தை உனக்கு செய்து நான் தான் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்த பின்புதான் நீ உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிற. இல்லைன்னு நீ வரமாட்ட, வந்திருக்க மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் முதல் இழுப்பில் இழுத்து உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். திரும்ப இன்னும் வந்து வருஷங்களான பிறகும் ஆண்டவரே என்னை முதல் இழுப்பால் அற்புதத்தை கொண்டு இழுத்துக்கொள்ளும், ஆண்டவரே என்னை முதல் எழுப்பினால் அற்புத அடையாளங்களை காண்பித்து தாரும். என்ன இது? யாருடைய வேலை? இஸ்ரவேலுடைய வேலை இல்ல. ஆவிக்குரிய இஸ்ரவேலுடைய வேலை இது இல்ல. ஆமென். இது வைத்து பசிக்கு தேடுற கூட்டம். இந்த கூட்டத்திற்காக தேவன் இல்லை. அப்ப உலகத்தின் அதிபதி தான் உன்னிடத்தில் வந்து கிரியை செய்வான். ஏன்னா தேவன் என்ன சொன்னார்? முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தின் மேல நம்பிக்கை இல்லை, அப்புறம் எப்படி நீ விசுவாசி? நம்பிக்கை இல்லை. நீ இன்னும் உலக தேவைக்காக அவருடைய பின்னாடி கடந்து போய் அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறாய். இரண்டாவது ஒரு கூட்டம், மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 39, 40 ஆகிய வசனங்களை வாசிப்போமேயானால்,
அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் ஆமென். தங்கள் தலைகளை துலுக்கி ஆ. தேவாலயத்தை இடித்து ஆமென். 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, ஆ. உன்னை நீயே ரட்சித்துக்கொள், ஆ. நீ தேவனுடைய குமாரனானால் ஆ. சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஆமென். அவரை தூசித்தார்கள். எப்படி பரியாசம் பண்ற ஒரு கூட்டம். தேவை சந்திக்கப்பட்டது ஒரு நாள். அன்றைக்கு எல்லாரும் அவருக்கு பின்னாடி போனாங்க. இப்ப அவர் மாட்டிக்கிட்டாரு. மாட்டிக்கிட்டதுனால அவரை தூசிக்கிறோம். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வா, 3 நாளைக்குள்ள ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னாயல்லவா, இப்ப நீ இறங்கி வா, நாங்க பார்க்கட்டும். எப்படி கல் அடித்து மாம்பழம் கீழே விழலன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும், ஆனால் விழுந்தா திருட்டு பழம் இனிக்கும். கான்செப்டை புரியுங்களே. காசு கொடுத்து வாங்குறத விடவும் திருடி சாப்பிட்டா இனிப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் அதே இது திருடுற நேரம் கிடைக்கல அப்படின்னா, சே இந்த பழம் நல்லா இல்லை, அதனால தான் எனக்கு கிடைக்கல, சரி போட்டு நம்ம வேறு இடத்துல ட்ரை பண்ணுவோமே. அது வரைக்கும் நல்லா இருந்த பழம் இப்போ நல்லா இல்லையா? இதே தான் மனிதனுடைய குணம். மனுஷனை இப்படி தான் பார்க்குறோம். தேவை சந்திக்கப்படுகிற வரைக்கும் இவன் நல்லவன் என்று சொல்லுகிறோம். தேவை முடிந்து விட்டால் இவன் கெட்டவன் என்று சொல்லுகிறோம். உதவி இல்லாமல் நமக்கு நன்மை நடக்கும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் யாரையும் இன்றைக்கு நேசிப்பதில்லை. பாசம் கூட இன்னைக்கு ஏதோ ஒரு பொருள் மேல தான் நமக்கு கடந்து வருது. கொஞ்சம் யோசிங்களேன். இங்கேயா தேவன் உனக்கு கிரியை செய்ய போறார்? நீ உனக்கு மாற்றத்தை நீயா உண்டு பண்ணவில்லை என்று சொன்னால் உனக்கு மாற்றம் வராது. நான் மாற வேண்டும், என்னை மாற்றும், நடக்காத கதை. அவர் யாரையாவது வந்து மாற்றினாரான்னு கேட்டால் இல்லையே. அவர் மாற்ற வரமாட்டார். நீ மாறினால் உனக்கு துணை செய்வார். உன்னில் மாற்றம் உருவாகணும். ஆனால் நீ என்ன செய்யல? நீ மாற மாட்டேங்கிற. நான் நினைக்கணும் இந்த பாவங்கள் போதும், இந்த பாவத்தை விட்டு நான் வெளியில் வர வேண்டும் என்று நான் நினைக்கணும். ஆண்டவரே என் பாவத்தை மாற்றித்தாரும் ஆண்டவரே. அவர் எப்படி மாற்றுவார்? அவர் நீ இல்லை, நீ அவர் இல்லை. உன் மாம்சம் அவர் மாம்சம் அல்ல, அவர் மாம்சம் உன் மாம்சம் அல்ல. நீ வேறு, அவர் வேறு. புரிகிற அறிவு நமக்கு வேண்டும். ஆனால் நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே நான் பாவம் செய்யாதபடி என்னை தற்காத்துக்கொள்ளும். நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. அது நீ தான் முயற்சி பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற பிசாசு, ஆண்டவரே இந்த பிசாசை மாற்றித்தாரும். அவர் என்ன மந்திரவாதியா? அவர் மாற்ற மாட்டார். நீ மாற்றுவதற்காக முதல்ல பிசாசுனுடைய கிரியைகளை விட வேண்டும். விட்டு மனம் திரும்பினால் பிசாசு உன்னை கண்டே பயந்து ஓடும். ஏன்னா அவர் உனக்குள்ள வந்துருவார். ஆமென். இதை விட்டுட்டு என்ன பண்ணிரும்? நன்மை கிடைச்சா நல்லவர், அவருக்கு ஏதாவது தீமை அல்லது நன்மை கிடைக்கல அப்படின்னா அவர் மோசம். இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். எத்தனை பேர் தேவ சமூகத்தில் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க வந்து ஜபிச்சு உபவாசிச்சு எனக்கு இன்னும் கிடைக்கலையே, ஏன் என்கிட்ட இன்னும் பிசாசு போராட்டம்? யோசிக்கிறியான்னு கேட்டால் யோசிக்கிறீங்களவா? இதல்ல தேவனுடைய சித்தம், இதல்ல தேவனுடைய மனவிருப்பம். இதையல்ல நீ நினைக்கணும். இதையெல்லாம் நீ நினைக்க வேண்டாம். நீ தேவனை நம்பு, தேவ சித்தத்தை நீ செய், உன்னுடைய மன விருப்பத்தை எல்லாம் அவர் செய்வார். அல்லேலூயா. என்ன அப்படின்னா இன்னைக்கு யாஷோவை இகழ்கிற ஒரு கூட்டம் இருக்கு. என் தேவை சந்திக்கல. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை விட்டுவிட்டு இன்னொரு மார்க்கத்துக்கு கடந்து போனார்கள். அதற்காக ஒரு அதிகாரி ஒருவர் அந்த ஜனங்களுடைய காலை கழுகி தன்னுடைய பூர்வீக மார்க்கத்துக்குள் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பத்திரிகையிலும் டிவியிலும் வந்த செய்தியை நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. வேதத்தை நம்பி வந்தவர்கள், இந்த வேதத்தில் இருக்கிறவர் மெய்யான தேவன் என்று விசுவாசித்தவர்கள் இதை விட்டுவிட்டு ஒரு நாள் வெளியில் போக மாட்டார்கள். ஆனால் ஒரு கூட்டம் போயிருக்கிறது அல்லவா? போனவர்களிடத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது வித்தியாசமான காரியம். அவர்கள் இத்தனை நாட்களும் நம்பியிருந்த காரியத்தை காலில் போட்டு மிதிக்க வைத்தார்கள். யோசித்து பாருங்களேன். அதை செய்கிறாங்க. உண்மையிலேயே இவர்கள் தேவனை நம்பி போனார்களா, இல்லை இவர்கள் நன்மையை நம்பி போனார்களா என்று கேட்டால் நன்மையை நம்பி போனவர்கள் ஆனபடியினால் இதைவிடவும் மேலான ஒரு நன்மை ஒரு அதிகாரி கொடுத்ததினால் மனம் மாற்றம் என்று சொல்லி மதம் மாறுகிறார்கள்.
இது அல்ல தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, இதல்ல தேவனை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். உயிரே போனாலும் நான் கற்றுக்கொண்ட உபதேசத்தில் நிலைத்திருப்பேன். எங்க ஒரிசாவில் ஒரு மிஷினரிய அவருடைய பிள்ளையும் சேர்த்து நெருப்பு வச்சு கொலை பண்ணாங்க. கேஸ் ஆயிடுச்சு, எஃப்ஐஆர் ஆயிடுச்சு, கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. இப்போ அவருடைய மனைவி சொல்கிறாங்க, தயவுசெய்து அவங்கள விட்டுருங்க, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, இது தேவனுடைய தீர்மானம், இவர்கள் கையால் என் புருஷன் சாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினால் இவர்களை விட்டு விடுங்கள். கொஞ்சம் யோசிங்களேன். வெளிநாட்டிலேருந்து வந்த சகோதரி இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை அந்த கேஸிலிருந்து விடுவிப்பதற்காக அந்த அம்மா முயற்சி பண்ணுறாங்க. ஏனென்றால் என் தேவன் மன்னிக்கிற குணமுள்ளவர், அவர் மன்னிக்க சொல்லுகிறார் என்கின்ற சத்தம் இந்த இந்தியா முழுவதும் பரவிச்சு. கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோம். நம்மிடத்தில் ஏன் மாற்றமில்லை? வாசிங்க நீதிமொழியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிற போது, இகழ்வோரை அவர் இகழுகிறார், ஆமென், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்ப நீ என்ன செய்யறியோ இது உனக்கு பலனாய் வரும். நீ துரோகம் பண்ணினால் உனக்கு துரோகம் வரும். நீ ஒருவரை இகழ்ந்தால் உன்னை இகழ வேண்டிய காலம் வரும். மறந்துடாத. இது விளையாட்டு காரியம் இல்லை. நிசாரமா ஒருத்த மேல பழிய போடலாம், ஆனா குற்றமில்லாமல் போடுகிற பழி ஒரு நாள் உன்னை வேதனைப்படுத்தும். பிரைஸ் யாசுவா. நம்ம வாயில வந்ததெல்லாம் சொல்லிடுவோம் தெரியுமா? கோபம் வந்துச்சுன்னா அவன் அப்படி ஆகும், அன்னைக்கு அவன் அப்படி செஞ்சான், இன்னைக்கு இவன் இப்படி செஞ்சான், இவன் சரியில்லை சொல்லலாம்ல. நாளைக்கு ஒரு நாள் ஏளனம் பண்ணுவார்கள். இகழ்வாரை இகழ வைப்பார், அதில் மாற்றமே இல்லை. தேவ சமூகத்தில் நீ எப்படி இருக்கிற? தேவனை இகழ்ற, தேவனுடைய மனுஷனை இகழ்ற, உனக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 42 பேரை காட்டிலேருந்து கரடி வந்து கிழிச்சு சின்ன பின்னமாக்கி பிரேதம் ஆயிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசியை அவரை பிடிக்காத பிள்ளைகள் போடா மொட்டத்தலையா என்று சொல்லி இகழ்ந்தார்கள். விசுவாசியே கேளு, சும்மா உன்னை விடமாட்டார் என் தேவன். நீ என்ன செய்யறியோ தேவனுக்கும் தேவ சமூகத்திற்கும் ஆராதனைக்கும் தேவ மனிதர்களுக்கும் விரோதமாக நீ என்ன செய்யறியோ அதற்கான பலன் உனக்கு வராமல் போகாது. ஆமென், அல்லேலூயா. 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 23 24 நினைக்கிறேன். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். ஆமென். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து ஆமென் அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ, ஆமென், மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து ஆமென் யாவாவின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து ஆமென் அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. தயவு செய்து சொல்றேன், தேவ மனுஷனை கோபம் முட்டிடாத. அங்கேருந்து கரடி வந்ததுன்னா இங்கேருந்து பிசாசு வரும். ஏன்னா உன் பக்கத்தில் கரடியெல்லாம் கிடையாது, ஆனால் கரடிக்கு சமமான பிசாசு இருக்குது. அப்போ தேவ மனுஷர்களை கோபப்படுத்திடாத, உன்னை சும்மா விடாது. நீ யாரா வேணாலும் இரு, தேவனுக்கு நீ பொருட்டு இல்லை, அது முதல்ல புரியணும். அவருக்கு பொருட்டானது அவருடைய தேவ மனுஷர்கள் மட்டுமே. ஏன்னா அவர் கண்மணி போல் பாதுகாக்கிறது அவருடைய தேவ மனுஷர்களை, நட்சத்திரங்களுக்கு சமமாக வைத்திருக்கிறது தேவ மனுஷர்களை, அவருடைய செய்தியை தூரத்திலிருந்து கொண்டு வருவது தேவ மனுஷர்கள். ஒன்றை இல்லை நீ நினைச்சிட்டு நான் இத்தனை வருஷ விசுவாசி, நான் தேவனுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன தேவனுக்கு ரொம்ப பிடிக்கணும், ஒன்றும் பிடிக்காது. உனக்காக ஒரு தேவ மனுஷன் திறப்பில் நின்றால் மட்டும் அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும். எலிசாவுடைய சம்பவம் சாதாரணப்பட்ட சம்பவம் இல்லை. அவன் எலியா,
அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல. அவனை கோவிச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் நிலைமை மோசன்றதை அடையாளபூர்வமாய் காமித்தவர் அவர். என் தேவன் பெரியவர். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த சம்பவத்துக்குள்ளார உள்ளே போனால் எனக்கு என்ன கிடைக்கும் நான் யோசிப்பேன். ஏன்னா நான் சாதாரண மனிதன். சாதாரண மனிதனாகிய என்னை தேவன் ஒரு நாள் அவருடைய ஊழியக்காரனாக என்னை அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீங்களா? இதுக்கு நான் அவருக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கணுமே தவிர இங்கே இருக்கிற யாருக்கு நான் உண்மையாக இருக்கக்கூடாது. இங்கே எல்லாம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? பாஸ்டர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நான் சொன்னால் கேட்பார், நான் சொன்னால் கேட்பார். நீங்கள் சொன்ன இந்த காதில் கேட்டு இந்த காதில் வெளியில் போயிடும். எங்கள் அப்பா என்னை என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை செய்கிறவன் தான் தேவ மனுஷன். பணம் உள்ளவனுக்கு, ஆஸ்தி உள்ளவனுக்கு, அந்தஸ்து உள்ளவனுக்கு, பேர் உள்ளவனுக்கு, புகழ் உள்ளவனுக்கு ஜால்ரா அடிக்கிறவன் தேவ சமூகத்தில் ஊழியக்காரனாக நிற்க முடியாது. எல்லாரையும் ஒன்று போல பார்க்கணும். அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, சபையில் வந்த பாவியாக இருந்தாலும் சரி, தன்னை பரிசுத்தவான் என்று சொல்லுகிறவனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒன்று போல் பார்க்கிறவன் தான் தேவ மனுஷன். ஆனால் அவனை கோபப்படுத்தினா உங்களுக்கு கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்காத்ததுனால தான் நாம் பரிகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றாவது உலக பொருட்கள் மேல் ஆசை, ரெண்டாவது பரிகாசம், மூன்றாவது காரியத்தினுடைய ஊடாய் கடந்து போகிற போது லூக்காவினுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கிற போது யாசுவாவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, யாரு? சிலுவையில் அறையப்பட்டிருந்த ஒரு பாவியாகிய கள்ளன். அவனுக்கு என்ன வந்தது அப்படின்னா, விசுவாசம் வந்ததினால் கெஞ்சுதல் ஆரம்பித்தது. எங்க இப்ப 3 குற்றவாளிகள் தான் சிலுவையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ரோம சட்டத்தின்படி 3 பேருமே குற்றவாளிகள். 3 குற்றவாளிகளையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குற்றவாளிக்குள் ஒருவன் குற்றவாளியாய் பாதிக்கப்பட்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறான். ஏனென்றால் அவன் பார்வையில் இவர் குற்றம் இல்லாதவர், இவரை அநியாயமாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, இவர் தேவ மனிதன், இவரிடத்தில் நான் வித்தியாசத்தை காண்கிறேன், ஆனபடியினால் என்னை நினைத்துக் கொள்ளும் என்று கெஞ்சுகிறான். அவன் கேட்டானா, என்னை இப்பவே விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை பரலோகத்தில் சேர்த்துக்கொள்ளும் சொன்னானா? நினைத்து கொள்ள சொன்னான். அவனுடைய ஜெபமும் உங்களுடைய பாவியாகிய மனுஷன் அவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு புரிகிறதா என்று கேட்கிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, அப்பதான் புரியும் நினைக்கிறேன். யாசுவாவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நல்லா கேட்டுடுங்க, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லலையே, எனக்கு அதை தாரோன்னு கேட்கலையே, என்னை நினைத்து கொள்ளும். இதுக்கான பதில் என்ன தெரியுமா? அப்பா, அவ்வளவு சூப்பரான ஒரு பதில் சொன்னார். என்ன? இன்று யாசுவா அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். வசனத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா யோசிக்கணும். என்ன தெரியுமா? யாசுவா சவுக்கால் அடிபட்டு சிலுவை சுமந்து தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் செத்துருவாரு. ஆனா இந்த திருடர்கள் சவுக்கால் அடிபடல, சிலுவை சுமக்கல்ல, இவங்க டைரக்டா அந்த மலைக்கு கொண்டு வந்தாங்க, அங்கேயே சிலுவையில் அடிச்சு தொங்க விட்டாங்க. உடனே சாக மாட்டான். எப்படி சாகுவான்? இவன் சாகணும்னா இவன் காலை முறிக்கணும். உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல, வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தா தான் தெரியும். யாசுவாவுடைய காலை முறிக்க வந்தார்கள். இவர் மரிக்கவில்லை என்று நினைத்து முறிக்க வந்த போது அவர் மரித்திருந்தார். அதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, ஈட்டி கொண்டு விழாவில் குத்தினார்கள். குத்தின போது அவர் மரித்திருந்ததை அறிந்தார்கள். ஆனால் 2 கள்ளர்களும் சாகவில்லை. சரி, அப்ப இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார் அல்லவா? அப்ப எப்படி? சரி, பரதேசி எங்க இருக்குது? பரதேசி என்ன சொர்க்கமோ? அதான் பரலோகமோ? ஓஹோ, அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் போயிட்டாரோ? இல்லையே.
அவர் இன்னும் ராஜ்யத்திற்குள் போகவில்லை. அவர் இன்னும் ஊழியம் செய்யும்படியாய் பாதாளத்திற்குள் கடந்து போகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பாதாளத்திற்குள் கடந்து போகிறதைத்தான் யோசுவா அந்த திருடன் மனம் திரும்பினவனுக்கு விசுவாசத்தினுடைய ஊடாய் கெஞ்சுகிறவனுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட நீ பிரதேசில் இருப்பாய். உடனே இன்னைக்கு ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அது அறிவு கட்டவங்க கேட்கிற கேள்வி. அவன் தான் கள்ளன், ஞானஸ்தானம் எடுக்கவில்லை இல்லவா? அவன் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவான்? கேள்வியை பாருங்களேன். ஆமீன். அவர் கூப்பிட்டாரா பரலோகத்துக்கு? இப்போ இவனுக்கு சுவிசேஷம் சொல்லவாகும் பரதேசி கூப்பிட்டார். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு புரியல, நான் உண்மையை சொல்றேன். யோசுவா மனம் திரும்பின திருடனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவே அவனை பரதேசிக்கு அழைத்து கொண்டு போகிறார். இந்த அறிவு நம்மகிட்ட இல்லை. வேதம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவன் தான் ஞானஸ்தானம் எடுக்கலையே, அவனே ஞானஸ்தானம் எடுக்கல, சொர்க்கத்துக்கு போயிட்டான், அப்புறம் நமக்கு எதுக்கு? இப்படி ஒரு கேள்வி கொஞ்சம் பேருக்கு. முதல்ல அவனுக்கு ஞானஸ்தானத்தை பற்றி தெரியுமா? பாவ மன்னிப்பை பற்றி தெரியுமா? யார் கற்றுக் கொடுத்தா? இப்ப நோவாவுடைய காலத்தில் மரித்தவர்கள் எங்க இருக்கிறாங்க? பரதேசியில் இருக்கிறாங்க, பாதாளத்தில் இருக்கிறாங்க. இப்ப யோசுவா அங்க போறார். எதுக்கு? ஆவியில் இருக்கிற ஜனத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க. அதனால தான் இங்க சரீரத்தை விட்டுட்டு போனார். தெரிஞ்சுக்கணுமோ இல்லை? இந்த தண்டனை அனுபவிச்சது எதுக்கு தெரியுமா? இந்த சரீரத்தோடு போக முடியாது. அதனால இந்த சரீரத்தை விட்டுட்டு போனால் ஆவியில் நான் அங்கே போய் ஆவியில் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பேன் என்பதற்காக கடந்து போனார். அப்போ இவர்கிட்ட சொல்றாரு, நான் ஆவிக்கு பிரசங்கம் பண்ண போறேன், நீ சரீரத்தில் வந்தால் உனக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, ஏன்னா சரீரத்தில் இருந்தவனுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போ நீ ஆவியில் வந்தால் உனக்கு நான் என்ன செய்கிறேன்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லித்தரேன். நீ என்ன செய்யலாம்? நான் என்னுடைய ராஜ்யத்தில் வரும்போது உன்னை நினைக்க முடியும். கான்செப்டை புரியுங்க. இது எதுவுமே தெரியாது, எல்லாம் எனக்கு தெரியும், நம்ம ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிறோம். வேதத்தை சரியா அறியணும். வேதத்தினுடைய ஆழம் என்னதென்று அறியாம எதையும் சொல்லாதீங்க, சரியா? இப்ப ஐயா மரித்து கீழே போயிட்டாரு. நான் விசுவாசிக்கிறேன், யோசுவா எப்போ உயிர்த்து வந்தாரோ அப்ப அவனும் வந்தான். தெரியுமா உங்களுக்கு? கல்லறைகள் திறந்தது, அநேக பரிசுத்தவான்கள் அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறது ஜனங்கள் பார்த்தாங்களாம். அப்ப எனக்கு தெரிஞ்சு அவனும் வந்திருப்பான். தயவு செய்து சொல்றேன், நீங்க தேவ சமூகத்தில் எந்த விசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போயிருக்கிறீர்கள்? எனக்கு கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமாப்படுது. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22 28 வரைக்கும் வாசித்தோமே. ஆனால் அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் மேஞ்சைகள் மேலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். யோசுவா அவளுக்கு பிரவித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். என்ன ஆரோக்கியம்? நோய்வாய்ப்பட்டிருந்தாளா? நோய்வாய்ப்பட்டிருந்தாளா? சாகுந்தரவாயில் இருந்தாளா? இல்லை, அவள் பிசாசு பிடித்திருந்தாள். வேதத்தை சரியா உள்ள போகணும். அவள் பிசாசு பிடித்திருந்தாள். தன் மகள் பிசாசு பிடித்ததன் நிமித்தமாக அந்த கானானிய ஸ்திரீ யோசுவாவிடத்தில் கடந்து போய் சொல்றா, என் பிள்ளைக்கு இறங்கும், ஆனா நீர் வரண்டா. எப்படி இந்த வார்த்தையை ஒரு 2 பேர் சொன்னாங்க. 2 பேரையும் தேவன் சொன்னார், நான் இஸ்ரவேலுக்குள் காணாத ஒரு விசுவாசத்தை உங்களுக்குள் கண்டிருக்கிறேன் என்று சொல்லி. இப்போ யோசுவா அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பார்த்தே சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு கொடுப்பானேன். எவனாவது கொடுப்பானா? ஒரு பயிலும் கொடுக்க மாட்டான். பிள்ளைக்குள்ளது பிள்ளைக்கு தான். இப்ப நீ பிள்ளையா இல்லது நாயா? பிள்ளை என்றால் சுதந்திர பாகம், நாய் என்றால் ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, புற ஜாதிகளை நாய்க்குட்டிக்கு சமமாக. நாம் அத்தனை பேரும் நாய்க்குட்டிக்கு சமமானவர்கள் தான் நான் நம்புகிறேன். ஆனால் அது நேற்று, இன்றோ அவருடைய யோசுவாவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு
அவருடைய நாமத்தை தரித்து பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கிற போது நாய்க்குட்டி இல்லை பிள்ளை. உடனே நினைப்பீங்க, அப்பா நாங்கெல்லாம் பிள்ளை ஆயிட்டோம். பாவம் போச்சா? பாவம் போச்சா உன்னிட்ட? முதல்ல அதான் முதல்லயே கேட்டேன், உன் பாவத்தை சுமந்தவர் திரும்ப வந்திருந்தால் உன் பாவம் மன்னிக்கப்படாது. நான் முதல்லயே சொல்லிட்டேன். நீ அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற, நீ அப்படிதான் விசுவாசிக்கிற. நான் ஆராதிக்கிற தேவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவருடைய முதல் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? நான் குழந்தையாய், இந்த சரீரம் இல்லைங்க அவருக்கும். நான் இன்னைக்கு இருக்கிற சரீரத்தில் அவர் இல்லை. அன்னைக்கு உங்களுக்கு புரியல. நான் என் தாயின் வயிற்றில் பிறந்த சரீரம் இது அல்ல. நம்ப முடியாது உங்களால. நான் வேதத்தின் படி பேசிட்டு இருக்கிறேன். என் தாயின் வயிற்றில் பிறந்த சரீரம் இது அல்ல. நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். முதல் மறுரூபத்திற்குள் கடந்து போயிருக்கிறேன். இரண்டாவது மறுரூபத்தின் ஊடாய் நான் கடந்து போக அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். மூன்றாவது மறுரூபத்தினுடைய ஊடாய் நான் கடந்து போய்விட்டால் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுவேன். அதுக்கப்புறம் இந்த பூமிக்கு எனக்கு சொந்தம் இல்லை. இங்கே இருக்கிறவர்கள் இதனுடைய ஊடாய் கடந்து வரணும். உனக்கு தெரியுமா நீ மறுரூபம் ஆனியான்னு கேட்டால் இல்லையே. உன்கிட்ட என்ன மாற்றம் வந்திருக்குது? ஒரு மாற்றமும் இல்லை. பிரைசியாசுவா, என்கிட்ட அநேக மாற்றங்களை நான் உணர்கிறேன். இந்த பையனுக்கு கழிந்த நாளில் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஐயா என்ன விட்டுருங்கப்பா, நமக்கும் அதுக்கும் ஒத்து வராது. ஆனா இந்த மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி அப்படி தூக்கி நிற்பேன். கையில் ஏதோ ஒன்று இருக்கும், அவ்வளோதான். சங்காரம் பண்ணுறதுக்கு நல்லா விளையாடுவேன் ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு இல்லை. இந்த மாற்றம் என் பையன் சின்னவனாக இருக்கிற நேரம், சின்ன பையன், இவனோட சின்ன பையன், 2 வயசா? 2 வயசு பையன் கால் தட்டி கீழே விழுந்த நேரம் அந்த வாசல் படியில் அந்த கட்டளையில் ஒரு கொண்டி இருக்கும். அந்த கொண்டி வச்சு இதில் இடித்து இதில் ரத்தம் ஊற்றுது. எனக்கு அந்த ரத்தத்தை பார்த்து, என் மடியில் இருக்கிறான், ரத்தத்தை பார்த்து நான் மயங்கிட்டேன். ஏங்க ரத்தத்தை பார்த்து மயங்குறவனா கலிஸ்தராஜ் அப்படின்னு கேட்டால் அது அதிசயம். உண்மை சொல்கிறேன், இன்னைக்கு எனக்குள் ஒரு அநேக விதமான மாற்றங்களை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஏன்னா மறுரூபம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இரண்டாவது ஒரு மறுரூபத்திற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். என் காலம் நீடித்தால், மரணம் தள்ளி போய் கொண்டிருந்தால், நான் 3வது மறுரூபத்தை எட்டின பின்புதான் வருகை வரும் என்று சொல்லி நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் எடுத்துக்கொள்ளப்படுதலை பிரவேசிக்க வேண்டும். ஏனென்றால் என்னுடைய எடுத்துக்கொள்ளுதலை குறித்து அநேக பரிசுத்தவான்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீ நினைத்தால், நீ விசுவாசித்தால் அது உனக்கும் அப்படியே. நம்ம நினைக்கிறது இல்லை. யார் எடுத்துக்கொள்ளப்படுறதை பற்றி யாராவது யோசிக்கிறீங்களா? உன்னுடைய பரிசுத்தவான்கள் அநேகர் காத்திருக்காங்க. அவங்களுடைய சாபம் உன்னை விடாது, தெரியுமா? நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிப்பதற்காக நீ எடுத்துக்கொள்ளப்படுதலில் ஆயத்தமானால் மட்டும்தான் முந்தி எடுத்துக்கொள்ளப்படுவது மரித்து போனவர்களுக்கு நடக்கும். அவர்கள் உன்னுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் நீயோ எடுத்துக்கொள்ளப்படுதலை விட்டுவிட்டு பிசாசோடு சேர்ந்து பிசாசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என்ன வாழ்க்கை இது? கேட்டால் சிலுவை பாதைக்கு போகிறேன், இயேசு கிறிஸ்து மரித்தார், நான் துக்க நாள் கொண்டாடுகிறேன், 40 நாள் சாராயம் குடிக்க மாட்டேன், 40 நாள் சாப்பிட மாட்டேன், 40 நாள் சோறு தின்ன மாட்டேன், கஞ்சி குடிக்கும். என்ன வாழ்க்கை இது? பாவமே செய்ய மாட்டேன் என்று சொல்லி உன்னால் தீர்மானம் பண்ண முடியுமா? 40 நாள் குடிக்காதவன் 41வது நாள் பார்த்தீங்கன்னா மொத்த பணத்தையும் சேர்த்து வச்சு குடிப்பான். குடிக்காத 40 நாள் இருந்த பணம் மொத்தமும் அந்த ஈஸ்டரோடு கூட என்ன அப்படிதானே, அந்த உயிர்ப்புக்கு சாராய கடையில் அன்னைக்கு நிறைய வியாபாரம் ஆகும். ஏன்? பாவத்தை மொத்தமாக செய்கிறதுக்கு தானே. பொய்யே சொல்ல மாட்டேன்றான், கடைசியில் பார்த்தா மொத்த பொய் சொல்கிறான். என்ன காரணம்? தேவன் மேலே விசுவாசம் இல்லை. நீ ஒன்றை வருத்திக்கிற. இந்த வருத்தம் எல்லாம் தேவன் சமூகத்தில் போகாது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் கெஞ்சணும்னா, கானானிய ஸ்திரீ விசுவாசத்தின் அடிப்படையில் தேவ சமூகத்தில் கெஞ்சுகிறாள். கெஞ்சுகிறது எப்படி? பிள்ளைகள் மேஜையில் இருந்து சாப்பிடுகிற போது
வாயிலிருந்தோ கையிலிருந்தோ எச்சி கீழே விழும். அந்த எச்சிய நாய்க்குட்டிகள் நக்குகிறது போல ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தாரும் என்று கேட்டு கெஞ்சுகிறாள். யோசிக்கிறியா? நீ கேட்பியா? ஆண்டவரே, நான் பெரிய ஆளு, நான் ஆண்டவருக்கு அது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், எங்க ஊழியக்காரருக்கு நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன், சபைக்கு நான் அது இதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லா இதையும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் பெரிய ஆளு இல்ல. உன்னில் மாற்றம் வராமல் நீ தேவ சமூகத்தில் உன்னை வருந்தி உன் மாம்ச இச்சைகளை அழித்து விடாமல் உனக்கு ஜெயம் இல்லை. ஏன்னா ஒன்று அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். என்ன எது கலைச்சாருன்னு எனக்கு தான் தெரியும். ஒன்றை எது கலைச்சாருன்னு நீ முதல்ல அறியணும். பவுலை எது கலைச்சாருன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பேதுருவை எது கலைச்சான்னு தெரியுமா? அழைச்சதுல பவுல் சொல்றான், நான் பாவிகளும் பெரும்பாவி, நான் விரும்பாத பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப தேவன் பாவத்தை பார்க்கறதுக்கு பவுல் அழைக்கல. நீங்க அறியணும். இது உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள் புரியல, சில வேத வசனங்கள் உங்களுக்கு தெரியல. பவுல அழைச்சது ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்க. அதுக்கு இடையில் அவன் என்ன செய்யறானோ அதெல்லாம் அவருக்கு முக்கியம். எனக்கு நீ ஏன் வேலையை செய். புரியுதா? அப்ப ஒன்னு எது கலைச்சார்? உனக்கு கடன் இருக்கலாம், பிசாசு போராட்டம் இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், காய்ச்சல் இருக்கலாம், நோய் இருக்கலாம். ஒன்னு அழைச்ச அழைப்பு எது? அதை நீ செஞ்சா இது எல்லாமே காணாம போயிடும். உன்னை அழைச்ச அழைப்பை நீ மறந்ததுனால உனக்கு எல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கும். வெளியில தலை காட்ட முடியாது, தெரியுமா? நேற்று இருந்தது போல இன்னைக்கு இருக்க முடியாது. காரணம், தேவ சமூகத்தில் அறிந்தோ அறியாமலோ ஒப்பு கொடுத்தலை இன்னும் நிறைவேற்றாமல் இருக்கிறபடினால் நமக்கு போராட்டம், நமக்கு சாபம், நமக்கு வேதனை, நமக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனை சும்மா தீராது. ஒப்புக்கொண்ட காரியத்தினுடைய ஊடாய் நீ மறுபடி கடந்து போய்த்தான். அல்லேலூயா. இதாங்க உண்மை. நம்ம இதை செய்யறதில்லை. அப்ப விசுவாசத்தினுடைய ஊடாய் தேவ சமூகத்தில் கெஞ்சணும். ஆண்டவரே அதைத்தாரு இதைத்தாருன்னு கேட்காத. ஏன்னா அவர் சொன்னார், ஸ்தோத்திரத்தின் மூலமாக என்னை நினைப்பூட்டுன்னு தான் சொன்னாரே தவிர என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருன்னு சொல்லலையே. எப்போ ஜெபிச்சாலும் எப்போ சபைக்கு வந்தாலும் அதைத்தாரும் ஆண்டவரே, இதைத்தாரும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே. ஏன்னா உங்க வீட்டு வேலைக்காரரா என் தேவன் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து இந்த உலகத்தை, இந்த பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவர் என் தேவன். அந்தரங்கத்தில் நிற்குமா? நின்று பாரு, 5 நிமிஷம் நீ மேலே நின்று பாரு, பார்ப்போமே. நிற்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இந்த உலகத்தை, நீ இருக்கிற இந்த பூமியை அந்தரங்கத்தில் தொங்க விட்டுருக்கிறார். ஒரு சூரியன் அந்தரத்தில் தொங்க விட்டுருக்கிறார், ஒரு சந்திரன் அந்தரங்கத்தில் தொங்க விட்டுருக்கிறார், ஒரு புதன், ஒரு சனி, ஒரு வியாழன். ஒன்னா எத்தனையோ சூரிய குடும்பங்கள் அந்தரங்கத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என் தேவனுடைய கிருபையில். அவரை போய் நீ உன் வீட்டு வேலைக்காரனா பாவிச்சிட்டு இருக்கிற. அறிவு வேண்டாம். அப்போ அதனால தான் நீ வேதனைப்படுற. இது முதல்ல புரியணும். அறியாதவன் ஆராதிக்கிற ஆராதனைக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். நீ என்ன கொடுக்குற? கொஞ்சம் யோசித்து பாரு. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை மதிப்பீங்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்வீங்களோ, அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா, தேவ சித்தம் செய்யறதில்லை, தேவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுறதில்லை. அப்புறம் எப்படிங்க தேவன் நமக்கு நன்மையானதை செய்வார்? அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக, உனக்காக இல்லை. நீ என்னைக்கு அவர் பேச்சு கேட்குறியோ அன்னையிலேருந்து உனக்காக இல்லை. அவர் பேச்சை கேட்டால் அவர் உனக்காக அடிக்கப்பட்டார், அவர் உனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். உண்மை. நீ தான் அவர் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியே, அவர் சித்தம் செய்ய மாட்டேங்கிற. அப்புறம் எப்படி உனக்காக இல்லை? ஆமென். வாசிங்க, வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்களேன். அந்த யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. யாசுவாவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலேப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமென். நல்லா கேளுங்க. இப்ப ஒரு கூட்ட ஸ்திரீகள் அவருடைய பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்ப சுத்தி யார் நிற்கிறா அப்படின்னா, ராணுவ வீரர்கள், வேதபாரர்கள், பரிசேயர்கள். இந்த எதிர்ப்பின் மத்தியில்
யாசுவாவுடைய சமூகத்தில் போய் இன்னைக்கு இன்னும் அழுதுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்களேன். நம்ம எதிர்ப்பு வந்தால் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தேவனை தேடுறோமா? எதிர்ப்பு என்ன? பக்கத்து வீட்டுக்காரன் வர வேண்டாம், நம்ம வீட்டில் உள்ளவன் வர வேண்டாம், நம்ம உடம்புல வருகிற தூக்கமாகிய எதிர்ப்பை கூட எதிர்த்து போராட தெரியல. தயவு செய்து சொல்றேன், அது ஒன்னில் போராடுற பிசாசு. இந்த பிசாசை நீ துரத்தாம எப்படி தேவன் உனக்கு கிரியை செய்வார்? நீ என்ன தேவ சமூகத்தில் போக முடியாது. வேதம் சரியா சொல்லுது, நித்திரை மயக்கம் வந்து ஒரு ஆவியா. அது எந்த ஆவி? தேவனுடைய ஆவின்னு ஒத்துக்க, ஓகே, நான் விட்டுறேன் உன்னை. நித்திரை மயக்கத்தின் ஆவி முதல்ல தெரியுமா? நித்திரை மயக்கம் வந்தா தேவன் யார் என்று தெரியாது, தேவனுடைய ரகசியங்கள் தெரியாது, வேத புத்தகம் தெரியாது, ரட்சிப்பு தெரியாது, பாவம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீயா தான் இருப்ப. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு உன் கதை. கேட்டா தூக்கம் வருதான். கேவலம் இல்லாத ஒரு வார்த்தை இது. தேவன் இதற்காகவா உன்னை தேவ சமூகத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார்? உனக்கு அந்த அற்புதத்தை செய்தார், உனக்கு அந்த விடுதலையை தந்தது இதற்காகவா? உண்மையான தேவன் யார் என்று அறிகிற அறிவை தந்தார் அல்லவா? ஏன் இன்னும் மயங்கி மயக்கத்தில் இருந்து பிசாசனுடைய ஊடாய் பிசாசை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? காரணம் என்ன? அப்ப தேவன் மேல உனக்கு பற்று இல்லை, தேவன் மேல உனக்கு அன்பு இல்லை, தேவன் மேல தேவ வல்லமை உன்னிடத்தில் இல்லை. ஆனபடியினால் தேவனை மறந்து பிசாசுக்குரியவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்ப எந்த அளவுக்கு உபத்திரவத்தின் மத்தியில் அவருடைய சமூகத்தில் கடந்து போகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா யோசுவாவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தையும் வாசிக்கிற போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையாம், ஆமென், பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, ஆமென், கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய யாவா ஆமென், உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். நல்லா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனத்தை மோசே வழிநடத்தி கொண்டிருந்தான். மோசேக்கோ மரணம் கடந்து வந்தது. நடத்துவதற்கு ஆள் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஆள் இல்லை. யோசுவாவுக்கு பயம், வேண்டாம், அந்த பதவி எனக்கு வேண்டாம், என்னால் முடியாது என்று சொல்கிறான். தேவன் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாத, மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். கொஞ்சம் யோசிங்க. நம்முடைய தேவன் இதைத்தான் செய்வார். ஏன்னா யோசுவா சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. எனக்கு அவனை பிடிச்சது என்ன தெரியுமா? இஸ்ரவேலரோடு தான் போகிறான், இஸ்ரவேலரில் ஒருவன் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலரில் இருந்தவர்களுடைய ஆவி அவனிடத்தில் இல்லை, அவன் வேறே ஒரு ஆவியை தேவ சமூகத்திலிருந்து அவன் பெற்றுக்கொண்டபடியினால் அவனோடு கூட தேவன் கடந்து வந்து அவனுக்கு தேவ வல்லமையை கொடுத்தார் என்று சொல்லி. நம்மகிட்ட என்ன ஆவி இருக்குது? சரி, பெந்தகோஸ்தேக்காரன் சொல்ற பரிசுத்த ஆவியாவது இருக்கான்னு கேட்டா இல்லையே, அது கூட இல்லை. அப்புறம் எப்படி தேவன் நமக்குள்ள கடந்து வந்து அவருடைய வல்லமையினால் நம்மை பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை செய்ய வைப்பார்? யோசிக்கணும். இங்க சும்மா வரும் வரும்னு சொன்னா வராது, அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. தாவீது எல்லாருக்கும் இளையவன், மூத்தவர்களாகிய அந்த 3 பேரும் ஆமென், சவுலோட கூட போயிருந்தார்கள். இப்ப பாருங்க, இங்க இப்ப இவன் சின்னவன் எனக்கு தெரியும், அதுக்கு தான் அந்த வசனத்தை வாசிச்சோம். உள்ளதுலே இவன் என்ன கடைக்குட்டி, ஆடு மேய்க்கிறவன். எனக்கு அவனுடைய விசுவாசம் பெருசா தெரிஞ்சிச்சு, எனக்கு அதனால அவன் வேணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எப்படின்னா, கோலியாத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எதிர்த்து நிற்கிறாங்க, அவனை எதிர்க்க முடியல. ராஜா சொல்கிறான், இந்த கோலியாத்தை யாராவது ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தக்க சன்மானம், என் குடும்பத்தில் உள்ளவனாய் உன்னை மாற்ற போகிறேன், ராஜ்யத்தில் பகுதியை உனக்கு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டார். இதனால் ஆசைப்பட்டு நிறைய பேர் யுத்தத்துக்கு போயிருப்பான். ஒருத்தனாலையும் கோலியாத்தை ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இவன் என்ன செய்கிறான்? சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறான்.
ஒரு கையில் சாப்பாடு, இன்னொரு கையில் ஆடு மேய்க்கிற கோலையும் தூக்கிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க போனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கோலியாத்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சிட்டு இருக்கிறான். ஏங்க சின்ன இந்தோண்டு பயலுக்கு இவன் என் தேவனை நிந்திக்கிறானா, தேவனுடைய நாமத்தை நிற்கிறான், இவனை விடக்கூடாது. இவன் யோசித்தானா, நான் சின்ன பையன், இவன்கிட்டயோ வாள் இருக்குது, கேடையும் இருக்குது, உடல் கவசம் முழுவதும் போட்டிருக்கிறான், இவனை எப்படி நான் எதிர்க்க முடியும்? கேள்வி வரல தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் இதைத்தான் செய்யும். பிசாசு எவ்வளவு பெரியவனாக இருக்கட்டும், விசுவாசம் என்று வந்துவிட்டால் இந்த பிசாசால என்ன ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைக்கணும். ஐயோ என்னால் இருக்க முடியல, என்னை ஓட விடுறான், என்னை தூங்க விடலை, எனக்கு என்னெல்லாமோ செய்கிறான். விசுவாசம் வரணும் முதல்ல. விசுவாசத்துக்கு பிசாசு தடை இல்லை. நீ விசுவாசத்தை உருவாக்கு. விசுவாசத்தை உருவாக்குனா எவ்வளோ பெரிய பிசாசாக இருந்தாலும் அவனுடைய கிரியைகள் உனக்கு முன்பாக சின்னதாக இருக்கும். என்ன சொன்ன தெரியுமா? கோலியாத்து சவுலை பார்த்து சொல்கிறான் என்னன்ட்டு, நாயை அடிக்கிற மாதிரி கல்லும் கவனமாக வந்திருக்கிற, அப்படி தானே கேட்டான். ஆனால் இவன் சொல்கிறான், ஆமாய்யா நான் நாயை அடிக்கிற மாதிரி தான் கல்லு கவனம் தான் கொண்டு வந்திருக்கிறேன், உன்னை நான் தலையை வெட்டி எடுப்பேன்றான். எங்க எனக்கு விசுவாசம் பெருசாக தெரியுது. அவனுடைய விசுவாசம் கையில் வாள் இல்லை, 5 கூழாக்கல்ல தான் இருக்குது, ஒரு கவுனு தான் இருக்குது, எப்படியா நீ தலையை வெட்டுவ? அவனுடைய விசுவாச வார்த்தை தேவன் நிறைவேற்றினார். உன் விசுவாசம் என்ன? ஆண்டவரே நாளைக்கு சாப்பாடு இல்லை, ஆண்டவரே நாளைக்கு பணம் இல்லை, ஆண்டவரே நாளைக்கு போகிற இடம் எப்படி இருக்கும், இதுதானே கேட்டுட்ருக்கிற. நான் சொல்கிறது புரியலையா? நாளைய தேவைக்காக நம்ம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோமே தவிர விசுவாசம் வரல. உன் விசுவாசம் ஒன்றில் வராதபடி உன்னை பிசாசானவன் இந்த வஞ்சகத்திற்குள் கொண்டு போயிருக்கிறபடினால் உனக்கு காரியம் நடக்காது, காரிய சித்தி உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்துட்டோம்னா, அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, ஆமென், யாவன் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் ஆமென், நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். நல்லா கேட்டீங்களா? கலக்கம் யாரால வருதுன்னு முதல்ல தெரியணும். உன்னால வருதா, உன் புருஷனால வருதா, உன் பிள்ளையால வருதா, உன் மாமா மாமியாரால வருதா, உன் தகப்பனால வருதா, தாயால வருதா, இல்லை உன் சகோதரத்தால வருதா? யாரால உனக்கு கலக்கம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக தன்னன் தனியனா ஒருத்தன் போய் நின்னான், ஒத்த மனுஷனா நின்னான். பாகால் தீர்க்கதரிசி எத்தனை பேர் தெரியுமா? 450 பேர். தேவ மனுஷன் எத்தனை பேர் தெரியுமா? ஒத்தைக்கு நின்னான். யோசிக்கிறீங்களா? பயம் வந்துச்சா? எங்கேயாவது பயப்பட்டானான்னு கேட்டீங்களா? அந்த பருவடியே இல்லை. விசுவாசம் வந்தா எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஆனா ஒன்றை பார்த்து பயப்படுவான். தெரியுமா உங்களுக்கு? விசுவாசம் வந்தா ஒரே ஒரு பயம் வரும், வேற எல்லாத்துக்கும் தைரியம் வரும். எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு பாவத்தை பார்த்தா பயப்படுவான், வேற எல்லாத்தையும் பார்த்து எதிர்த்து நிற்பான். விசுவாசம் வந்தவன். நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கிடுங்க. பயம் வரும் எதை பார்த்துன்னா பாவத்தை பார்த்து. வேற எப்படிப்பட்ட கொடூரமான மனுஷன் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தூக்கம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மாம்ச இச்சை வந்தாலும் சரி, எதிர்த்து நிற்கிறதற்கு யோசேப்பிட்ட இருந்த ஆவி உங்ககிட்ட வரணும். இல்லைன்னா நீ பிசாசு பிள்ளை, அதை நீயே உறுதிப்படுத்துற. பிசாசு பிள்ளைக்கு தேவன் எதையாவது அற்புதத்தை செய்வாரான்னு கேட்டால் இல்லை. அப்போ நீ தேவ சமூகத்தில் எப்படி நிற்கிற? இப்போ சிலுவைக்கு முன்னாடி எப்படி நிற்கிற? யாரா நிற்கிற? மத்தேயு சுவிசேஷம் 27:54 வாசித்தீங்கன்னா, அந்த சிலுவையை பார்த்தவன், சிலுவையில் இருந்த யாசோவை பார்த்தவன் மனம் திரும்பினான். வாசிமா. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட யாசுவாவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசித்தான். வருதா உனக்கு விசுவாசம்? என்னதை தான் கண்டாலும் விசுவாசம் வராதே. அதனால தான் பிசாசானவன் விசுவாசித்திருக்கிற. அவன் உனக்கு அதிகாரியாக இருக்கிறபடினால் அவன் உன்னை ஆண்டு கொள்ளுகிறான். யாசுவா ஆண்டு கொள்ளணும், ஆனால் யாசுவா இல்லை. ஏன்னா நீ தான் மனம் திரும்பலையே.
100க்கு அதிபதி. அதுவரைக்கும் யோசுவாவை நம்பாதவன், அவருடைய மரணத்தின் மூலமாக நடந்த அதிசயங்கள், இயற்கைக்கு மேற்பட்ட சக்திகளை பார்த்தவன். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். கொஞ்சம் யோசிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்னைக்குங்க இந்த மாற்றம் வரும்? விசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போக வேண்டும். ஒருவேளை உன்னுடைய மனசில் இது துக்க நாள், இது இன்றைக்கு கிறித்தோலை பவனி வருகிற நாள் என்று சொல்லி நீ நினைத்தாயானால் அதற்காகவாவது நீ மனம் திரும்பு. எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார் என்கின்ற விசுவாசத்தினுடைய ஊடாவது நீ கடந்து போய் அவருடைய சமூகத்தில் கெஞ்சவும் நீ மனம் திரும்பவும் ஆயத்தமாக இருந்தால் அவர் அவருடைய சித்தத்தின்படி உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை விடுவிக்க, உன்னை பாதுகாக்க என் தேவன் உனக்காக உனக்குள் கடந்து வருவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா?